வணக்கம் மக்களே, நம்ம இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முகலாய் சிக்கன் எப்படி பண்ணுறதை பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் பார்த்துக்கிட்டிங்கன்னா சிக்கன் எடுத்துருக்கோம். நம்ம அது கொஞ்சம் மஞ்சள் சேர்த்துருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இதை மேக்னேட் பண்ண போகிறோம். இப்போ அதனால் வத்தத்துக்கு கொஞ்சம் போட்டுக்கோம். இப்போ அப்புறம் நம்ம லெமன் புழிஞ்சு வச்சுக்கோம். லெமன் புழிஞ்சு தண்ணி ஊற்ற போகிறோம். லெமன் ஊற்றிருக்கோம். அது மாதிரி நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சுக்கோம். ஸோ அந்த அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் நம்ம போட போகிறோம். இப்போ நம்ம ஸோ அரைச்சி இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொஞ்சம் தயிர் சேர்த்துக்க போகிறோம். இப்போ நம்ம ஸோ தயிர் சேர்த்தா கொஞ்சம் நல்லா கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் சிக்கன் உங்களுக்கு. ஸோ தயிர் சேர்த்துக்க போகிறோம். தயிர் லெமன் பார்த்தா உங்களுக்கு நல்லா சீக்கிரம் ஊறி கொஞ்சம் சாஃப்டாக ஆகும் சிக்கன். ஸோ அதனால தயிரும் லெமனும் சேர்த்துக்க இப்போ நம்ம அப்போ கொஞ்சம் நம்ம உப்பு சேர்த்துக்க போகிறோம். அது மாதிரி பெப்பர் போட போகிறோம். பெப்பர் நம்மளால் போடுறாரு. ஓகே, ஸோ பெப்பர் போட்டாச்சு. ஸோ அது மாதிரி நம்ம உப்பும் சேர்த்துக்கிட்டாச்சு. இப்போ நம்ம ஸோ எல்லாம் போட்டாச்சு. இப்போ நம்ம அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ எல்லாத்தையும் நல்லா எல்லா பீஸ்லையும் பண்ணுற மாதிரி நல்லாவே நம்ம நாவேட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம சரி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சு பண்ணாமல் உங்களுக்கு. ஸோ அப்போ தான் வந்து எல்லா மசாலாவையும் சிக்கன் பீஸில் எல்லா மசாலாவும் பிடிக்கும் நம்மளுக்கு. ஸோ மசாலா அப்போ தான் உள்ளே இறங்கும். உள்ளே இருந்தால் நமக்கு சிக்கன் சாப்பிடும்போது அதோட ஃப்ளேவர் அப்படியே நம்ம நாக்கில் தெரியும் உங்களுக்கு. ஸோ அது நல்லாயிருக்கும் உங்களுக்கு. ஸோ அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் ஊற வைக்கலாம். ஸோ கொஞ்ச நேரம் நாவிகேட் பண்ணுறோம் உங்களுக்கு. ஸோ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ நம்ம சிக்கன் ஊறிக்கிட்டு இருக்கு. ஸோ அது கூட நம்ம வந்து பாதாமும் கேஷ்யூம் வந்து கொஞ்சம் நம்ம தனியாக தண்ணியில் ஊற வச்சிருக்கோம். நான் பாதாம் கேஷ்யூம் நம்ம அரைச்சி உள்ள மிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ நவபி சிக்கன் அதான் ஸ்பெஷல் நம்மளுக்கு. ஸோ அது மாதிரி நம்ம வெங்காயம் வந்து நீளமாக வெட்டி எடுத்துருக்கோம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு. ஸோ வெங்காயத்தை நல்லா வதக்க போகிறோம். இப்போ நம்ம உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸோ சட்டி சூடாயிடுச்சு. இப்போ நம்ம கூட வந்து என்ன சேர்க்க போகிறோம், என்ன சேர்த்தது இதுக்கு வந்து வெங்காயம் வந்து உங்களுக்கு லைட்டாக வதக்க நல்லா ஃப்ரை பண்ணணும். நல்லா ஃப்ரை பண்ணணும் வெங்காயத்தை வந்து உங்களுக்கு. ஸோ எண்ணெய் கொஞ்சம் சூடாக இருக்கும். எண்ணெய் கொஞ்சம் சூடானோன்னா நம்ம வெங்காயத்தை போட்டு ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம். வதக்க நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ எண்ணெய் கொஞ்சம் சூடாக இருக்கும். எண்ணெய் சுட்டுருச்சு. இப்போ நம்ம வெங்காயம் சேர்த்துக்க போகிறோம். வெங்காயம் நம்ம நீளமாக வெட்டால் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா ஃப்ரை ஆகும். ஸோ அதனால் நம்ம வெங்காயத்தை நீளமாக வெட்டி வச்சுக்கிறோம். ஸோ வெங்காயம் சேர்த்துட்டு இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸோ வெங்காயம் சேர்த்தாச்சு. ஸோ வெங்காயம் நல்லா ஃப்ரை பண்ணுறோம். நம்ம நல்லா ஃப்ரை ஆகிற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணுறோம். லைட்டாக வதக்கக்கூடாது, நல்லா ஃப்ரை பண்ணுறோம். ஸோ ஃப்ரை பண்ணுறோம். கொஞ்சம் டைம் ஆகும். நம்ம ஃப்ரை பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். நம்ம இப்போ ஃப்ரை பண்ணலாம். நம்ம வந்து சொல்லிகிட்டே இருக்கணும் நம்ம இது. இப்போ வந்து ஆனியன் நல்லா உங்களுக்கு ஃப்ரை ஆயிடுச்சு. ஸோ ஆனியன் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நம்மளுக்கு இப்படியும் ஃப்ரை பண்ணலாம். அப்புறம் உங்களுக்கு எண்ணெயை போட்டு எண்ணெய் தனியாக ஆனியன் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் உங்களுக்கு. ஸோ நம்ம இப்போ ஆனியன் தேவையான நம்ம ஃப்ரை ஆயிடுச்சு. நம்மளுக்கு கொஞ்சம் ஆற வச்சுட்டு இதை நம்ம அரைச்சலாம். இப்போ நம்ம ஃப்ரை பண்ண வெங்காயத்தை நம்ம மிக்சியில் போட்டோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேஷ்யூ பாதாம்லாம் ஆட் பண்ணி நம்ம அரைக்க போகிறது நம்ம. ஸோ கேஷ்யூ பாதாமையும் போட்டாச்சு. கொஞ்சம் தயிர் ஆட் பண்ணிக்கோ. தயிர் ஆட் பண்ணி அரைக்க போகிறோம். அது உங்களுக்கு ஃப்ரை பண்ண வெங்காயம், கேஷ்யூ பாதாம், ஊற வச்ச கேஷ்யூ பாதாம், கொஞ்சம் தயிர் சேர்த்து மிக்சியில் போட்டு இப்போ நம்ம அரைக்க போகிறோம். இதை நம்ம அரைச்சி முடிச்சாச்சு. இப்போ நம்ம நல்லா மையாக அரைச்சிக்கோ. இப்போ நம்ம வெங்காயத்தையும் அந்த பாதாம் தான். இப்போ நம்ம ஒரு சட்டியில் எண்ணெய் ஊற்றிக்கிறோம். எண்ணெய் சூடானோடனே தேவையான பொருளை போட்டு ஒரு வதக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிருக்கோம். எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும். சூடாக வெயிட் பண்ணலாம். இப்போ நம்ம வந்து கொஞ்சம் அடிப்பிடிக்காத இது ஒரு கிரானைட் சட்டி இது. ஸோ இது எதுவுமே ஒட்டாது. இதில் வந்து நம்ம எடுத்துக்கலாம். நம்ம இப்போ ஸோ எண்ணெய் சூடாகுது. எண்ணெய் சூடாகிட்டு இப்போ நம்ம தேவையான பொருள்னா கொஞ்சம் பட்டை போட்டிருக்கோம். பட்டை போட்டுட்டு பட்டை, கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு 4-5 மிளகு போட்டு நல்லா கொஞ்சம் இது பண்ணிக்கோங்க, வதக்கிக்கோங்க. ஸோ அதே எண்ணெயோடு இருக்கும்போது அதுக்குள்ளேயே நம்ம வந்து சிக்கனை போட்டு வைக்கணும். அதுலேயே சிக்கன் நல்லா வேணும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். பட்டை காம்பு மிக்ஸ் பண்ணிட்டுக்கிறோம். எல்லாத்தையும் டச் பண்ணணும். ஸோ ஒரு 5 நிமிஷம் சிக்கன் அதே எண்ணெயில் வேகட்டும். நம்ம மூடி வச்சிடலாம். 5 நிமிஷம் முடிச்சு வெயிட் பண்ணலாம். இப்போ நம்ம நிமிஷம் ஆகிட்டுங்க. இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்த்துலாம். இப்போ நம்ம ஓகே
ஓகே, சிக்கன் ஓரளவுக்கு வெந்துருச்சு. இப்போ நம்ம தேவையான மசாலா எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஆல்ரெடி கொஞ்சம் ஆட் பண்ணுறோம், எல்லாமே கம்மியாக ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம மிளகாத்தூள் ஆட் பண்ணுறோம், கொஞ்சம் ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் மல்லித்தூள் ஆட் பண்ணுறோம், கொரியாண்டர் பவுடர் கொஞ்சம் ஆட் பண்ணுறோம். இப்போ அதுக்கப்புறம் கொஞ்சம் நான் இப்போ சீரகத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம கொஞ்சம் கறி மசாலா பொடி கொஞ்சமா ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம அவ்வளோதான் மசாலா. அதுவும் தேவைக்கேற்ப கொஞ்சம் உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள் டேஸ்ட்க்கு ஏற்ப உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ உப்பும் ஆட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம இதை நல்லா கிண்டிட்டு போகிறோம். ஸோ மசாலாவும் சிக்கன் நல்லா செய்கிற மாதிரி கிண்டிட்டு போகிறோம். இப்போ நம்ம ஸோ சிக்கனாக மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ நம்ம கூட அந்த மசாலாவை ஆட் பண்ணிடலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலா ஆட் பண்ணிடலாம். ஸோ இதுதான் ரொம்ப முக்கியம் இப்போ நம்மளுக்கு. ஸோ நல்லா இருந்துருக்கு நம்ம ஐடியா இருக்குது. ஸோ இதுக்குள்ள எனக்கு க்ரீமியாக கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக வரும் நம்ம கொஞ்சம். ஸோ இதான் கொஞ்சம் முக்கியமான மசாலா பார்த்தவங்களுக்கு வந்து நவாபி சிக்கனுக்கு. ஸோ மசாலா ஆட் பண்ணுறோம் நம்ம இப்போ. ஸோ மசாலா போட்டாச்சு. இப்போ நம்ம மிக்ஸியும் வச்சு ஊற்றியாச்சு. ஊற்றிட்டு நம்ம சிக்கனையும் மசாலா நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி ஒரு கிண்டி விட்டுடலாம். ஸோ சிக்கனுக்கு மசாலா நல்லா இறங்கணும் நம்மளுக்கு. ஸோ ஃப்ளேவர் சிக்கன் நல்லா கிளம்பி வந்துட்டு நல்லா கிண்டி விட்டாச்சு. மசாலாவும் சிக்கனும் நல்லா மிக்ஸ் ஆகுது. ஸோ இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு சிக்கன் மசாலா எல்லாமே. கொஞ்சம் நேரம் வேக வச்சு மூடி வச்சு வேக வச்சிடலாம். இப்போ நம்ம அது கொஞ்சம் நேரம். ஸோ நல்லா மசாலா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் நேரம் நிமிஷம் மூடி வேக வச்சிடலாம். நம்ம வெந்துச்சான்னு பார்த்துடலாம். சிக்கன் மேக்ஸிமம் வெந்துருச்சு. எண்ணெய் பிரிஞ்ச வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இன்னொரு 2 நிமிஷம் எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். எண்ணெய் பிரிஞ்சு வச்சு நமக்கு எண்ணெய் பிரிஞ்சு வரும். நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஸோ அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ கொஞ்சம் நேரம் 2 நிமிஷம் வெயிட் பண்ணலாம். இப்போ நம்ம ஸோ ஒரு இப்போ நம்மளுக்கு அந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டு பார்த்துருக்குது உங்களுக்கு இல்லையா? இந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. ஸோ இது நம்ம இறக்கணும் கரெக்டாக செய்யுது. ஸோ இந்த டைம் நம்ம வந்து கொஞ்சம் 2 பச்சை மிளகாய் வெட்டி போட்டுக்கிறோம். கொஞ்சம் மல்லியில் தூவி நம்ம இறக்கிடலாம். ஸோ நம்மளுக்கு இப்போது கம சுவையான முகலாய் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. பிரிச்சு நினைக்க மக்களே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க.